நேற்றைய தினம் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல டிவிகே அரசாங்கம் ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்தை தான் இனி எல்லா இடங்கள்லயும் முதன்மையா வந்து பாடணும். அப்படி அதை வந்து புறக்கணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானம் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன். அதே நேரம் அந்த தீர்மானத்தை மக்கள் அதிகார கழகம் சார்பா நாங்க வரவேற்கிறோம். அது ஒண்ணு அப்படின்னா, இன்னொன்னு வந்து இது வந்து என்னமோ டிவிகே மட்டும்தான் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. கடந்த 2021ல டிஎம்கே அரசாங்கம் வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்தை தான் வந்து முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 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 சின்ன ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி வந்து அரசுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்தை வந்து முதல்ல பாட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தீர்மானமா வந்ததோடு மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு சிறப்பு சட்டமா வந்து கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிற சனாதன தர்மத்தை இல்லைன்னா மதவெறியை வந்து தூண்டக்கூடிய ஒரு பாடலை வந்து பாட வைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. சோ அதை வந்து எதிர்த்து நிக்கிறதுக்காகவும் அதே நேரம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து மறுபடியும் வந்து புறக்கணிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அப்படி ஒரு விஷயத்த வந்து கேட்கிறோம். அதாவது சிறப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து வேணும் இதுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இந்த திருமணத்தை மீறி வந்து தவறு நடக்குது அப்படின்ட்டு வரும்போது அதை எதிர்த்து சண்டை போடக்கூடிய மாணவர்கள் மீதோ இல்லைன்னா ஜனநாயக சக்திகள் மீதோ எந்த ஒரு கேசஸும் வந்து பதிவு செய்யாம அவங்களுடைய போராட்டத்துக்கு வந்து உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறது நாங்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரெண்டை தவிர்த்து என்ன அப்படின்னா, மூணாவது வந்து தமிழ் மரபுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து எதிர்த்து சண்டை போடணும், எதிர்த்து பேசணும். அதுதான் வந்து மூணாவது மிக முக்கியமான விஷயம். இதுதான் வந்து என்னுடைய கோரிக்கையும் கூட.